விரோதம், அந்த ஒரு வார்த்தை பதம் நம் அனைவரையுமே கலங்கச் செய்கிறது. நம்மை யாரும் விரோதிப்பதை சகிக்க இயல்வதில்லை. நாமும் விரோதித்து எவரையும் சத்ருவாக்கவும் விரும்புவதில்லை. இதுபோல் அநேக எண்ணங்கள் மனதில் எழுவதுண்டு. எனினும் விரோதம், அந்த வார்த்தை தமது அமைதிக்கு, தமது வளம் நிறைந்த வாழ்விற்கு எத்துணை மகத்துவம் வாய்ந்ததென தாம் அறிய மாட்டீர்கள். தம்மை எவரேனும் விரோதிக்க முற்பட்டால் உடன் தாம் கவனிக்க வேண்டியது தம்மையே. தாம் செய்த தவறு யாதென, குறை யாதென காணுங்கள். தம் செயலில் உள்ள குற்றத்தை உணர பிரயத்தனியுங்கள். தம்மை திருத்திக் கொள்ள பிரயத்தனித்த பின் தாம் கண்டால், தாம் உணரும் உண்மைகளால் தாம் வாழ்வில் பெரும் உயரங்களை எட்டுவீர்கள். சிருஷ்டியில் தீமை அதிகரிப்பதாய் கூறுவர். அதன் காரணம் தீயவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதல்ல. அதன் காரணம் யாதெனில், நல்லெண்ணம் கொண்டோர், நல்ல சிந்தனை, நன்னெறிகள் உள்ளோர் தீமையை எதிர்க்க துணியாமல் இருப்பதே. ஒருவேளை தமது முன் தீமை ஏதும் நேர்ந்தால் அதை விரோதித்து ஆட்சேபிக்க என்றும் தயக்கம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் விரோதம் எனும் அத்தணலே தீமையை தீயிட்டு பொசுக்கும் ஒரே ஆற்றலாகும். ராதா ராதா.